எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். நமக்கு எக்ஸாமுக்கு இன்னும் 7 டேஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 7 டேஸில் நான் எப்படி ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நமக்கு 7 டேஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த 7 டேஸை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க போகிறேன் அப்படின்னா 5 டேஸு ப்ளஸ் 2 டேஸ் அப்படின்ட்டு நான் படிக்க போகிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 5 டேஸில் ஒரு நாளைக்கு, ஸோ 1 டேக்கு நான் எவ்வளோ ஹவர் படிக்க போகிறேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? எவ்வளோ ஹவர்ஸ் நான் படிக்க போகிறேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 2 டேஸில் நான் எப்படி படிக்க போகிறேன் அப்படின்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணீங்கன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நான் என்னோடய ஸ்டடி பிளானை உங்களோட ஷேர் பண்ணுறேன். பர் டேக்கு 11 ஹவர்ஸ் படிக்கலாம் அப்படின்ட்டு நான் பிளான் வச்சுருக்கேன். இந்த 11 ஹவர்ஸை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா 5 to 7 மார்னிங்கு, 10:30 to 1:30, ஆஃப்டர்நூன் 3 to 5, நைட்டு 8 to 12. ஓகேவா? இந்த 5 to 7 இந்த டைமில் நான் என்ன படிப்பேன் அப்படின்னாக்கா தமிழ் மட்டும்தான் படிப்பேன். ஓகேவா? இதில் தமிழ் மட்டும்தான் படிப்பேன். ப்ளஸ்ஸு யூடியூப்பில் இப்போ நான் படிக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த யூடியூப்பில் என்னென்னலாம் கொஷின்ஸ் அந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் பார்ப்பேன். இதில் 3 to 5 ஓவராலாக ஒரு மாடல் டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன். ஓகேவா? ஒரு மாடல் டெஸ்ட்டு. இந்த மாடல் டெஸ்ட்டில் மாடல் டெஸ்ட் அப்படின்னாக்கா 200 கொஷின்ஸ். ஓகேவா? அந்த 200 கொஷின்ஸை நம்ம டிஎன்பிசியில் கேட்குறாங்க இல்லையா? சேம் அதே மாதிரி ஜிஎஸ், தமிழ், மேக்ஸ் அதே தான் இந்த 200 கொஷின்ஸ் நான் போட்டு பார்ப்பேன். இந்த 8 to 12 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸு நான் ஜிஎஸ் மட்டும்தான் படிப்பேன். ஓகேவா? அந்த ஜிஎஸ் வந்து அந்த 2 ஹவர்ஸ்லேயே நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் 2 ஹவர்ஸில் மேக்ஸ் போட்டு பார்ப்பேன். ஓகேவா? மேக்ஸு, ஜிஎஸ் வந்து இந்த 4 ஹவர்ஸில், இந்த 2 ஹவர்ஸில் டெஸ்ட்டு, இந்த 4 ஹவர்ஸ்னு பார்த்தோம் அப்படி 5 ஹவர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா தமிழ் ப்ளஸ் யூடியூப்பில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத நான் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு இந்த 5 டேயில் ஃபஸ்ட்டு டே நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா 6th நியூ அண்டு ஓல்டு புக்கு. ஓகேவா? நியூ அண்டு ஓல்டு புக்கு. இப்போ இந்த நியூ அண்டு ஓல்டு புக்கில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா இந்த ஹவர்ஸில் ஃபுல்லாக நான் ரிவிஷன்ஸ் கொடுத்துருவேன். ரிவிஷன் கொடுத்துட்டு யூடியூப்பில் இப்போ 6th நியூ அண்ட் ஓல்டு புக்கில் கொஷின்ஸ் வந்து டெஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அந்த டெஸ்ட்டை நான் அட்டன் பண்ணுவேன். அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது சப்போஸ் நான் ஏதாச்சும் மார்க்கை வந்து மிஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதாச்சும் நான் மார்க்கை வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அந்த மிஸ்டேக் பண்ண டாப்பிக்கை மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். புரிஞ்சுதா? 6th ஸ்டாண்டர்ட் நியூ அண்ட் ஓல்டு புக்கு டெஸ்ட்டு போடுறேன். அப்படி டெஸ்ட்டு போடும்போது ஏதோ நான் மார்க்கை மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அது எந்த டாப்பிக்கில் வருது அப்படின்றத நான் மார்க் பண்ணி வச்சுப்பேன். நான் ஏன் மார்க் பண்ணுறேன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் நான் டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன். இதில் வந்து மாடல் டெஸ்ட் 1 போடுவேன். இங்கே வந்து ஜிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு டாப்பிக்கு இல்லை ஒரு யூனிட்டு இல்லைனா 2 யூனிட் என்னால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ரிவிஷன் கொடுத்துருவேன். 2 ஹவர்ஸில் மேக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மேக்ஸை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னாக்கா பர் டேக்கு 2 டாப்பிக்கு இல்லைனாக்கா 3 டாபிக்ஸ் நான் பார்ப்பேன். 2 டாப்பிக்கு இல்லைனா 3 டாபிக் பார்ப்பேன். இது முடிஞ்சாச்சு. செகண்ட் டே என்ன பார்ப்பேன் அப்படின்னாக்கா 7th ஸ்டாண்டர்ட், 3rd டே 8th ஸ்டாண்டர்ட், 4th டே 9th ஸ்டாண்டர்ட், 5th டே 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறனோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் அந்த புக்லேயே நோட் பண்ணி வச்சுப்பேன். எப்படி இல்லைனாக்கா தனியாக ஒரு ரஃபாக ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுப்பேன். நான் ஏன் நோட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ 5 டேஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேவா? 5 டேஸை நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 5 டேஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் 2 டேஸ் இருக்கு இல்லையா? அந்த 2 டேஸில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டே அந்த ஃபஸ்ட்டு டேயில் நான் எந்தெந்த டாப்பிக்கில் மிஸ்டேக் பண்ணியிருக்கணும் அந்த டாபிக் எல்லாம் எடுத்து நான் ரிவிஷன் கொடுப்பேன். ஓவராலாக ரிவிஷன் கொடுக்க மாட்டேன். எதெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எதெல்லாம் நான் மைனஸ் பண்ணியிருக்கணும் அந்த டாப்பிக்கை மட்டும் நான் ரிவிஷன்ஸ் கொடுப்பேன். இந்த செகண்ட் டே இந்த 2 டேஸில் ஒன்லி தமிழ் ப்ளஸ் மேக்ஸு, ஜிஎஸ் நான் படிக்க மாட்டேன். தமிழ், மேக்ஸ் மட்டும்தான் பார்ப்பேன். இந்த செகண்ட் டே என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒன்லி தமிழ் 6th to 12th நியூ புக்கு அண்டு ஓல்டு புக்கு. 11th 12th ஓல்டு புக்கு நான் படிக்கல, நியூ புக் மட்டும்தான். ஓகேவா? 6th to 12th புக்கு நான் ஃபுல்லாகவே தமிழ் மட்டும்தான் படிப்பேன். இந்த 11 ஹவர்ஸ் அப்படின்றத நான் இந்த டைமில் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னாக்கா கம்மி பண்ணிப்பேன். ஒரு 8 ஹவர்ஸு அப்படி இல்லைனாக்கா 7 ஹவர்ஸு என்னால் எவ்வளோ டைம் கம்மி பண்ணி படிக்க முடியுமோ அந்த டைமை கம்மி பண்ணிவிட்டு நமக்கு எக்ஸாம் நல்லா எழுதணும் அப்படின்றதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நான் இந்த ஹவர்ஸை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் லாஸ்ட் டே. ஸோ நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் போடுங்க. யாருடைய ஸ்டடி பிளானையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. நான் அதுதான் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன்.
உங்களுடைய பெனிஃபிட் என்ன, உங்களுடைய ட்ராபேக் என்ன அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் போட்டு அதன்படி படிங்க. கண்டிப்பாக நம்ம போஸ்டிங் வாங்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.